இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி. இதுக்காக தான் நம்ம வீட்டில் பிள்ளையாருக்கு சின்னதாக ஒரு பூஜை செய்ய போகிறோம். மற்றபடி இதெல்லாம் வழிபாடெல்லாம் கோயிலில் தான் செய்யணும். பிள்ளையாரை எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாது, ஒரு மணை போட்டு தான் வைக்கணும். அதை கீழே ஒரு பச்சரிசி பரப்பிட்டு பலகை போட்டு வச்சுருக்கேன். பலகையில் நம்ம கோலம் சின்னதாக போட்டுடலாம். நம்ம வீட்டில் பிள்ளையார் பட்டி இருந்ததுனால அதை வச்சுருக்கேன். வரவேற்பு கொடுக்க 2 யானையை வச்சுருக்கேன். விளக்கு 2 ஏற்றி வச்சாச்சு. குட்டி பித்தளை பிள்ளையார், ஒரு வெள்ளி பிள்ளையார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கோம்னா பழங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன். பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சங்கடகர சதுர்த்தி கோயிலில் தான் நம்ம வழிபாடெல்லாம் செய்யணும். அதுக்காக வீட்டில் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, சின்னதாக பூஜை செஞ்சிடலாம். பிள்ளையாருக்கு பிடிச்ச பழங்கள்லாம் வச்சாச்சு. அதை வச்சு தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். சாயங்காலம் தான் பூஜை பண்ண போகிறோம். இப்போ மக்களுக்காக நான் இப்போவே ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் போதும். வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையாரை அலங்காரம் பண்ணிடுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வேண்டிய பழங்கள்லாம் வச்சிடலாம். நெய்வேத்தியமாக சுண்டல், கொழுக்கட்டை இந்த மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வச்சு பிள்ளையாரை வழிபடலாம். சரி, சங்கடகர சதுர்த்தினாவே பிள்ளையார் கூட சந்திரனையும் சேர்ந்து தான் நம்ம வழிபடணும். ஏன்னு தெரியுமில்ல, இந்த கதை ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்திடுறேன். ஒரு சமயம் சந்திர பகவான் பிள்ளையாரை கிண்டல் பண்ணிடுறாரு. அதனால் சாபம் கொடுத்துட்றாரு பிள்ளையார். உடனே சந்திர பகவான் தன்னுடைய தவறை உணர்ந்து பிள்ளையார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டனையும் பிள்ளையாரும் மன்னிச்சிட்டு அன்னைக்கு பிள்ளையார் கூட சந்திர பகவானையும் சேர்ந்து வழிபட்டோம்னா மக்கள் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாருன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுதான் சங்கடகர சதுர்த்தி. ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நோய் இருந்துகிட்டு இருக்கும், கடன் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சங்கடத்தையெல்லாம் போக்கணும் அப்படின்ட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு அன்னைக்கு நாள் முழுதும் விரதம் இருந்து சந்திரனை பார்த்துட்டு விரதம் விடுவாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு பதிவில் நிறைய சிம்பிளாக போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்க, எப்படி விரதமெல்லாம் இருக்கலான்ட்டு. அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல் விரதம் இருந்துக்கலாம். இந்த பதிவு நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செய்யலாம். அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் நம்ம கோயிலில் செஞ்சால் தான் சிறப்பு. ஏன்னா சில விஷயங்களை கோயிலில் செய்யணும், சில விஷயங்களை வீட்டில் செய்யணும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் முடிஞ்ச அளவு உங்கள் பேரில் ஒரு சின்னதாக ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்பவே விசேஷம். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பிள்ளையார் தீர்த்து வச்சிருவார். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்து மேலே ஒரு கண்திஷ்டி இருந்துச்சுன்னா கூட இன்றைக்கி பிள்ளையாருக்கு செதறு தேங்காய் உடைங்க, அந்த கண்திஷ்டியெல்லாம் தவிடுபடியாகிடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோயிலில் செய்கிற விஷயங்களை கோயிலில் செஞ்சால் எல்லா சிறப்பும் நமக்கு சேரும். நம்ம வீட்டு பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை பாருங்களேன், ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அருகம்புல் வச்சுருக்கேன். அருகம்புல் பிள்ளையாருக்கு பிடிச்ச அருகம்புல், ஏலக்காய் மாலை போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பிள்ளையாருக்கு ஏலக்காய் மாலை போட்டுப்பேன். இந்த குட்டி பிள்ளையாருக்கு போடலை, இன்னும் போட்டுருவேன். சீக்கிரமாக செஞ்சு போடணும், ரொம்ப ஈஸி தான். அந்த டைம் இல்லாமல் போச்சு, போட்டுடலாம். ஓகேங்களா? அதை வரவேற்பு கொடுக்க 2 யானை வச்சுருக்கேன் பாருங்கள். யானையை வச்சு பிள்ளையாருக்கு பிள்ளையார்னாவே யானை முகத்தான வரவேற்க யானையை வச்சாச்சு. அலங்காரம் பண்ணி வைக்கணும். யானையை கூட சாயங்காலம் அலங்காரம் பண்ணிடுவேன் கொஞ்சமாக. எனக்கு கொஞ்சம் சின்னதாக இப்போ ஒரு கிளிப் காமிக்கலாங்கிறதுக்காக இந்த பதிவு போட்டேன். இதுதான் நம்ம வீட்டில் மகா சங்கடகர சதுர்த்திக்கு சிம்பிளாக வீட்டில் செஞ்சுருக்கேன். நீ சாயங்காலமாக நெய்வேத்தியம் செய்யலான்ட்ருக்கேன், கொழுக்கட்டை செய்யலான்ட்ருக்கேன். சுண்டல் செய்யலை, கொழுக்கட்டை மட்டும் செஞ்சுட்டு கொழுக்கட்டை கூட கேழ்வரகும் அரிசி மாவு இருக்குது, சிவப்பரிசி மாவு இருக்குது, அதை வச்சு கொழுக்கட்டை செய்யலான்ட்ருக்கேன். அதான் இன்றைக்கி பிள்ளையாருக்கு வச்சுருக்கேன். இப்போதைக்கு பழங்கள்லாம் வச்சு படைச்சாச்சு, பழம்லாம் நிறையா வச்சு படைச்சாச்சு. ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட போகிறேன். இந்த பூஜை மூலயமா என்னுடைய பிரச்சனைகள், என் குடும்ப பிரச்சனைகளையும்
பிள்ளையார்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதே போல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடைய பிரச்சனையும் நம்ம பிள்ளையார்கிட்ட சொல்லிடலாம். கண்டிப்பாக பிள்ளையார் நல்லபடியாக கரெக்ட் பண்ணி விட்டுருவார். எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இன்றைக்கி பிள்ளையார்கிட்ட சொல்லுங்கள், நல்லா தீர்த்து வச்சுருவார் அந்த பிரச்சனையை. காலையில் அவளை தான் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டுறேன். சாம்பிராணி கூட சாயங்காலம் தான் போட போகிறேன். ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு நீர் வளாவிட்டு வச்சிட போகிறேன். அவளை தான் பூஜை முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகளை வீட்டில் செஞ்சுட்டு கோயிலில் முறைப்படி என்ன செய்யணுமோ அந்த கோயிலில் செஞ்சிடலாம். நிறைய அது இதுன்னெல்லாம் வைக்கல. நம்மளால் முடிஞ்ச சில பழங்களை வச்சாவே போதும். ஏன்னா காலையில் நம்ம அதை தான் செய்ய முடியும். சாயங்காலமாக தான் நெய்வேத்தியமெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கேன். நெய்வேத்தியம் சிம்பிளாக செஞ்சால் கூட போதும். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருக்கனால அவங்கவுங்களும் பிரச்சனையெல்லாம் எல்லாருமே நம்ம கூட்டு பிரார்த்தனையாகவே செஞ்சிடலாம். நம்ம லக்ஷ்மி கடாட்சம் சேனல் பார்த்துருக்க நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும். அதை தான் பிள்ளையார்கிட்ட நான் கேட்குறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லார் வீட்லேயும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும். கடனெல்லாம் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். பிள்ளையாரை நம்ம இந்த மாதிரியெல்லாம் வேண்டிக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம வேண்டிக்கிறது எதுவாக இருந்தாலும் நடத்தி கொடுப்பார். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி.